அநேகருக்குள்ள இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம். சர்ச்சு என்ன சர்ச்சு, நான் போவேன், ஏன் நேரத்துக்கு போவேன். ஆராதனை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் யாருங்க? கர்த்தர். அப்ப அவர்கிட்ட பயபக்தி இருக்கணும். அதான் ஏசப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார்ல. இயேசு செய்து முடித்தது கிருபையினால செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆலய ஆராதனையா ஆரம்பம் முதலே புறப்பட்டு ஓடி வந்து நிக்கணும். அகில உலகத்தை படைச்ச கர்த்தர் சொல்றார், என் பிள்ளை நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஆலயத்துல, நீ எத்தனை மணிக்கு வர்ற? ஆலய ஆராதனைய ரொம்ப உற்சாகமா நினைக்கணும், கசப்பா நினைக்க கூடாது. ஆராதனை யாருக்கு செலுத்துறோம்? என்ன படைச்சவருக்கு, என்ன ஆசீர்வதிக்கிறவருக்கு, என்ன உயர்த்துகிறவருக்கு, என்னுடைய பாவங்களை மன்னித்தவருக்கு, என்னை நரகத்துக்கு நீங்களாக்கி நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து கொண்டு போகிறவருக்கு ஆராதனை. ஆயத்தமாயிரணும். மாமன் வீட்டு கல்யாணம், மச்சான் வீட்டு கல்யாணம், செய்முறை ஓடுறோம் இல்லையா? கர்த்தருக்காக ஓடி வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகையை ஆசரிக்கணும்.